Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ஓமப்பொடி. இது கொஞ்சம் வித்தியாசமா green ஓமப்பொடி பண்ண போறோம். இதுல எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியலான ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, நேச்சுரலான கலர் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறோம். டேஸ்ட் எப்பவும் போல ரொம்ப நல்லா இருக்கும். தீபாவளி பலகாரங்களே ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ்னா அது இதுதாங்க. 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஓமப்பொடி பண்ணுறதுக்கு கீரையை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்பினாச் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் இந்த ஓமப்பொடிக்கு மாவு விரவுறதுக்கு தண்ணிக்கு பதிலாக இந்த கீரை ஜூஸை ஊற்றி தான் விரவ போகிறோம். அதனால தான் உங்களுக்கு நல்ல க்ரீன் கலரில் ஓமப்பொடி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கீரையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த ஜூஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கீரை ஜூஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 கப் இருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஜல்லடை வச்சுட்டு கடலை மாவு 2 கப்பு 2 கப்பு கடலை மாவுக்கு அரிசி மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கின பாக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். ஓமத்தை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காயப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அடுத்ததாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். வெண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மாவு கூட நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கீரை ஜூஸை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். முதல்லையே அவ்வளோத்தையும் ஊற்றி வரவிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஓமப்பொடிக்கு மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம விரவுனதுக்கு அப்புறமா எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது புளிறதுக்கு முறுக்கு வழக்கு எடுத்துக்கலாம். இதில் பொடி கண்ணுள்ள அச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இது உள்ள எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து முறுக்கு வழக்கில் வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ ஓமப்பொடிக்கு புளிஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓமப்பொடிக்கு புளிஞ்சதுக்கப்புறமா நிறைய பபிள்ஸ் வரும். பபிள்ஸ்லாம் ஓரளவு நல்லா போனதுக்கப்புறமா இதை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இது 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே இது சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். உடனே வெளியில் எடுத்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரமும் அடுப்பில் போடக்கூடாது. ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் ஆயிரும். ப்ரௌன் கலர் ஆகிட்டுனா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துருங்க. இப்போது மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம ஓமப்பொடி பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான க்ரீன் ஓமப்பொடி, கீரை ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிறிஸ்பியான டேஸ்டியான ஓமப்பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஓமப்பொடி, நார்மலான ஓமப்பொடி அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கு வச்சு ஓமப்பொடி அதுவும் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தீபாவளி ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.